ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமகாலட்சுமி பூஜைக்கு தாங்க ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ அதோட முன்னாடி நாள் நாங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன ரெடி ஆனோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பூஜைலாம் எப்படி பண்ணோம், இந்த வருஷம் வரமகாலட்சுமி பூஜை எப்படி போச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெக்கரேஷன் மோட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வச்சுருந்தோம். லாஸ்ட் டைம் வச்சுருந்ததே கொஞ்சம் இருந்தது, இந்த டைமும் ஊர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு வீட்டில் அப்படியே ஒரு ஃபெஸ்டிவ் மோட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ டெக்கரேஷன், க்ளீனிங் இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய பிளானு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அருகால் படி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இதோட செட்டாக வாங்கினது போட முடியல. அதனால் இன்னொன்று வச்சு மேட்ச் பண்ணி அழகாக போட்டாச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்வர், ரியான் இவங்களாம் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கிட்டாங்க. ஸோ பின்னாடி சைடு இந்த டோரோட கண்ணாடிலாம் நல்லா அழுக்காயிடுச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எல்லாமே கழுவி விட்டு இன்றைக்கி கோலம் போடலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதுக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த வருஷம் வரமகாலட்சுமி பூஜைக்கு நம்ம என்ன ரிட்டன் கிஃப்ட் வாங்கணும், எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. டேடி வெளியே கழுவி விட்டுட்ருக்காரு. ஈஸ்வரும் ரியானும் கதவை டோர் தொடச்சிட்ருக்காங்க. அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் அந்த க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மீன் வாயில் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போய் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரியானும் பார்த்திங்கன்னா நானும் தொடச்சே தீருவேன், அவரும் ஒரு இதை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு இருந்தார். ஸோ வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டடை அடித்து கழுவி விட்டுட்டு சாக் பீஸில் கோலம் போட்டோம். கோலம் மாவு என்கிட்ட இல்லை. இந்தியன் ஸ்டோர் போகும்போது பார்த்தேன், ஆனால் ஐடியா இல்லை வாங்கி வைக்கணுன்னு. ஸோ லக்கிலி பார்த்திங்கன்னா இந்த சாக் பீஸ் வச்சுருந்தோம். ஸோ அதில் அம்மா கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கோலம் பாபா அண்ணே பாபா இது தெரியுமா பாபா பாபா நான் சொன்னேன் பாபா இருடா தர இருடா பாபா பாப்பா பாரு, கராஜில் எங்க இருக்கு பாரு. ஸ்விட்சர்லாந்து கிட்ட இந்தியா கிட்ட நான் வாங்க மாட்டேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்கால டாக்ஸ் ஏத்துவேன் இருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, மத்த கண்ட்ரீஸ் யாராவது இந்தியா கிட்ட வாங்கினீங்கன்னா உங்க மேலயும் டாக்ஸ் ஏத்துவேன். எப்படி இப்ப ரஷ்யா கிட்ட நான் என்ன வாங்க மாட்டேன்னு சொல்றேன். வேற இது ஸோ ரியான் பார்த்திங்கன்னா அவரும் கோலம் போடணும்னு சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு பின்னாடி சும்மா அவர் பார்க்குற அந்த கேரக்டர்ஸ்லாம் வரைஞ்சி கொடுத்து அவரை அங்கே செட்டில் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தா ஸ்டார்டிங்கில் கோலம் போட்டுட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து வாசப்படி வரைக்கும் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டாங்க. ஸோ ஈஸ்வரும் இதில் உட்காந்து கலர்லாம் கொடுத்துட்ருந்தாரு. ஸோ இதெல்லாம் அம்மா போட்டது. அண்ட் இந்த லாஸ்ட் கோலத்துக்கு தான் ஈஸ்வர் ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டு உட்காந்துருந்தார். ஸோ செம்ம அழகாக கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தா இந்த டிஃப்ரெண்ட்டான பறவை உட்காந்துருந்துச்சு. இது என்ன பேர்டுன்னு தெரியல. கழுத்து பாரு எவ்வளோ நீட்டு பாரு, வளைஞ்செல்லாம் வருது. இது கிரேன் மாதிரி ஏதோ ஒன்று தான் இது. ரேராக வருது பாரு இதெல்லாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு வந்து இந்த டைம் பூவெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் வந்து ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க நம்ம ஊர் பூவெல்லாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து வீட்டில் வந்து பிக் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்திருந்தோம். என்னென்ன பூ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன். ஸோ வந்துடுச்சு நம்ம பேக்கேஜ். அடுத்து நம்ம இந்தியன் ஸ்டோர் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்டோர் வந்தாச்சுங்க. முக்கியமாக வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலசம் வைக்கிறதுக்கு தேங்காய் வாங்கணும். அப்புறம் வாழை இலை வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அது வாங்கணும். இங்கே பாருங்கள், மட்டை தேங்காய்லாம் வச்சுருக்காங்க. இது எப்படி உரிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், மா இலை வச்சுருக்காங்க. எண்ணி 5 தான் இருக்கும் போல இருக்குது. அது வந்து $1.29. ஸோ 5 இலை $1.29. ஸோ விசேஷ நாள் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா வாழை இலை கிடைக்கலங்க. அதனால் ஒரு ஏஷியன் மார்ட்டில் தாமரை இலை பார்த்தேன். ஸோ அதனால் அதை வாங்கிக்கலாம், படைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ட் இது தான் வந்து பார்த்திங்களா, நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின பூ. ஸோ கட்டின பூவே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வருதுங்க. இந்தியாவிலேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த பூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இது வீட்டில் மாலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லில்லி அந்த ஃப்ளவர் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் மா இலை, வெத்தலை இதெல்லாம் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்ட. ஸோ இருக்கிற பூவை அம்மா வந்து ஒரு சின்ன மாலை மாதிரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வேண்டியது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, படைக்கிறதுக்கு எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி எடுத்து வைக்கணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வரமகாலட்சுமி பூஜைக்கு முன்னாடி நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நாளைக்கு வந்து நம்ம என்னென்ன குக் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு சூப்பராக வந்து பூஜையை நம்ம பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்பேர்லாம் இந்த டைம் அம்மா அப்பா இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவங்களும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்கரேஷனுக்கு தேவையானது எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த டைம் இந்த பேக் ட்ராப் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தோம். அதனால் வந்து எந்த வாலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானிங்லாம் இல்லைங்க. எந்த டைரக்ஷனில் சாமி வைக்கணும்னு அம்மா அப்பா கேட்டேன். அவங்க சொன்ன டைரக்ஷனில் அழகாக ஸ்டாண்ட் வச்சு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான், அம்மா வந்து பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாஷ் பண்ணி பொட்டுலாம் வச்சிட்டு இருந்தாங்க. நானும் டேடியும் செஞ்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரியான் வச்சுட்டு இந்த டைம் என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து செய்ய முடியலங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ காலையில் கலசம் வைக்கிறதுக்கும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் இந்த டைம் வாங்கியிருக்க ரிட்டன் கிஃப்ட். ஸோ எல்லாருக்கும் எப்போதும் வந்து தட்டு, பவுலு இல்லை பாக்ஸ் அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணும்போது இது வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் இந்த டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக உள்ளே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்லலாம் கூட வந்து இது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இது கொடுக்கலான்னு சொல்லி வாங்கினேன். ஸோ ரிங் ஹோல்டர், அப்புறம் 4 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அப்புறம் செயின் ஹோல்டர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து மஞ்சள் கயிறு, ப்ளவுஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் மஞ்சள் குங்குமம் இருக்குது, கவர் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வந்து நான் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சிட போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் கூப்பிடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியாச்சு. நாளைக்கு எல்லோரும் வருவாங்க. அதனால் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா எல்லோரும் வரும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படியே வந்து நைட் உட்காந்து பேசிக்கிட்டே இந்த பேக்லாம் ரெடி பண்ணி ஒரு சைடு வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு கிஃப்ட்டு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், அப்புறம் ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து போட்டுட்டேன். பூ வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். அண்டு வெத்தலை பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டே போட்டு வச்சா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் மட்டும் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு சைடு வச்சாச்சுங்க. ஸோ இதுதான் வரமகாலட்சுமிக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. எப்போதும் வந்து நான்
இந்த ப்ரிப்பேர்லேயே வந்து எப்படி அந்த டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த அலங்காரம் பண்ணுறதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவேன். பட் இந்த டைம் என்னால் அது வந்து வீடியோ எடுக்கவே முடியலங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த டைம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக வந்து ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் முடித்து எடுத்து வச்சிட்டோம். ஸோ நாளைக்கு திருப்தியாக சாமி கும்பிட போகிறோம். அதுவும் எப்படி கும்பிடுறோம், நாளைக்கு கலசம் வைக்கிறது, என்னென்ன படைக்கிறோம், எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்றதும் வந்து நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இதாங்க எங்களோட ப்ரிப்பரேஷன். ஸோ உங்கள் வீட்லேயும் எல்லாருமே இப்படி தான் வரமகாலட்சுமி பூஜை வந்து கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்தியாவில் இருந்தால் இன்னமுமே சிறப்பாக வந்து கொண்டாடி இருப்பீங்க. நாங்கள் இங்கே யூஎஸ் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிராண்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லிட்டில் சாம்பும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாருங்க. ஸோ அவர் வந்து அந்த கிஃப்டெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போடுறாரு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்து வாங்கி பேக்கில் வந்து போட்டு கொடுத்துட்ருந்தாரு. ஸோ அப்படி தாங்க எங்கள் டே வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரமகாலட்சுமியோட அடுத்த பார்ட் வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.